வணக்கங்க, நான் டாக்டர் கௌசல்யா. சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு நம்ம மருத்துவர் HbA1c அப்படிங்கிற டெஸ்ட்டை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. HbA1c அப்படின்னா என்ன? HbA1c அப்படிங்கிறது கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரத்தத்துல சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் அப்படிங்கிற மாலிகுல் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் மாலிகுல் கூட குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை அணுக்கள் சேரும் பொழுது கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் உருவாகும். இதைதான் நம்ம HbA1c அப்படின்னு சொல்றோம். இந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் அதாவது HbA1c எப்பெல்லாம் நம்ம பிளட்ல சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுதோ அப்பெல்லாம் இந்த HbA1c பர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகும். நம்ம சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆயுள் காலம் 3 to 4 மாதங்கள். அதனாலதான் HbA1c நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது அவசியம். இப்போ நம்ம HbA1c டெஸ்ட் நார்மலா சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு 6%க்கு கம்மியா இருக்கிறது மிகவும் நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு 7%க்குள்ள கொண்டு வரது ரொம்ப நல்லது. சோ இந்த இடைப்பட்ட 6 to 7%ல யாருக்காவது HbA1c ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா அவங்க ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட், அதாவது சர்க்கரை நோய் விரைவில் வரக்கூடிய அந்த வார்னிங் சைனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த HbA1c டெஸ்ட் எதுக்காக பண்ணணும்? நம்ம ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அந்த உணவுக்கு முன் இருக்கிற அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாலே போதும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த HbA1c எதுக்காக பண்றோம்னா, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க அடுத்த வாரம் சுகர் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1 வாரமோ 10 நாளோ ரொம்ப மிகவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பீங்க, எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு வருவீங்க. சோ உங்களோட பிளட் டெஸ்ட் அடுத்த வாரம் நீங்க செய்யும் போது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நார்மலாகவே இருக்கும். ஆனா அந்த HbA1c டெஸ்ட் பண்ணும்போது 3 மாதத்துடைய ஆவரேஜ அது காட்டி கொடுக்கும். அதாவது 7%, 8%ல இருந்து 9% அது மாதிரி இருந்ததுன்னா உங்க ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நார்மலா இருந்தாலும் இந்த HbA1c அதிகமாக இருக்கும் பட்சத்துல உங்களோட ஆவரேஜ் பிளட் சுகர் 200 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த HbA1c நம்ம கட்டுப்படுத்தாம 7%க்கு மேல அதிகமாவே தொடர்ந்து இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இரத்த குழாய் பாதிப்புகள், கிட்னி, லிவர், ஹார்ட், அப்புறம் கண்கள்ல இருக்கிற ரெட்டினா, இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நாளடைவுல வரும். இதுக்காக தான் நம்ம HbA1c கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கணும். இந்த HbA1c எப்படியெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கலாம் அப்படின்னா ஒரு 4 பழக்க வழக்கங்களை நீங்க கடைபிடித்தாலே போதும். முதலாவது ஹெல்தி டயட் ஹேபிட்ஸ், அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கு நம்ம பிளேட் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்றோம். பிளேட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஒரு தட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 50% வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் இதை சாப்பிடணும். மீதி 50%ல 25% சிறுதானிய உணவுகள், அதாவது கேழ்வரகு, திணை, அந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும். மீதி இருக்க 25%ல புரோட்டீன் ரிச் டயட், அதாவது சிக்கன், மட்டன், எக்ல இருக்கிற வெள்ளைக்கரு, அப்புறம் சுண்டல், பன்னீர் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் லோ கார்போஹைட்ரேட் டயட் ஆர் பிளேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் நம்ம ஆரோக்கியமான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி முறைகளை ரெகுலரா பண்ணணும். மூன்றாவது, உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பாடியில லெப்டின் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது லெப்டின் குறையும், அதனால நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். நான்காவது, டாக்டர் சொல்ற மெடிகேஷன்ஸ், மருந்துகளை தவறாம ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தாலே HbA1c கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். சோ இதெல்லாம் தான் HbA1c கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கான 4 பழக்க வழக்கங்கள். இதுதான் நம்ம HbA1c டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். உங்க ஊர்ல இருக்க ஒரு அதிநவீன லேப்ல இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ல HPLC மெத்தட், அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபிங்கிற மெத்தட்ல உங்களோட HbA1c டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் மிகவும் துல்லியமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்க மருத்துவர் உங்களுக்கு கரெக்டான சிகிச்சை வழங்குவாரு. சோ சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தாலே போதும். 3 to 6 மாதத்துக்கு ஒரு முறை HbA1c டெஸ்டும், ஆண்டுக்கு ஒரு முறை கிட்னி, லிவர், ஹார்ட் இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு ஹோல் பாடி செக்அப் அதை செய்து வந்தாலே போதும். சர்க்கரை நோயை நாம வெல்லலாம். தேங்க்யூ.